வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை நகர இளைஞரணி சார்பில் நகர அமைப்பாளர் விஷ்ணு பிரபு தலைமையில் நடைபெற்ற தலைவர் விஷ்ணு பிரபுவின் தலைமையில் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம். நீலகிரி மாவட்டம் உதகை நகர இளைஞரணி சார்பில் நகர அமைப்பாளர் விஷ்ணு பிரபு தலைமையில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்களின் 102வது பிறந்தநாள் மற்றும் திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டு சாதனைகள் விளக்க பொதுக்கூட்டம் உதகை ஏடிசி சதுக்கத்தில் நடைபெற்றது. உதகை மேற்கு நகர செயலாளர் ரமேஷ், தலைமை கழக செயற்குழு உறுப்பினர் தம்பி இஸ்மாயில், பொதுக்குழு உறுப்பினர் வாணீஸ்வரி, உதகை வடக்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் துரை, தலைமை கழக பேச்சாளர்கள் ஜாகிர் ஹுசேன், தருண்குமார், அமைப்பாளர்கள் சசிகுமார், ராஜா, எல்கில் ரவி, காந்தல் ரவி, ரஹமத்துல்லா, நாகராஜ், பாபு, பத்மநாபன், வினோத்குமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். தமிழகத்திலே 4000 பொதுக்கூட்டங்களை நடத்தி இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு கட்டமைப்பை 75 ஆண்டு காலமாக பல்வேறு சோதனைகளை கடந்த போதும் 1949ஆம் ஆண்டு சென்னை ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கி வைத்திருக்கிற நினைவிலே வாழுகிற அண்ணா அவர்களும் அவரோடு இணைந்து கழகத்திற்கு உருவத்தை தந்திருக்கிற முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களும் உருவாக்கி கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற இந்த இயக்கத்திற்கு இளைஞணியாக ஒரு அணி இருக்கிறது என்று சொன்னார். எந்த கட்சிக்கும் எந்த ஆட்சிக்கும் இந்தியாவிலே இல்லை என்கிற அளவிற்கு இன்றைக்கும் தேனீக்களை போல சுறுசுறுப்பாக இயங்குகிற கழகத்துடைய இளைஞர் படையை கையிலே வைத்திருக்கிற மாபெரும் இயக்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிற